ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபாலோ டீல் திட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் வந்திருக்கேன். நம்ம டேரெக்டாக பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? என்னடா மச்சான், ஜங்கு கவுத்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்ட எப்படி ரியாலிட்டி கண்டு என்னடா சொல்கிற, பின்ன அவன் சொன்னபடிக்கு திருப்பி திருப்பி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க. போ மிரரில் போய் நின்றுப்பாரு, ஓ ஃபேஸ் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்ச்சிட்டு அவரோட ரூமுக்கு போனால் என்ன ரெட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயுமே வேகமாக வந்து மிரர் முன்னாடி நின்னா உண்மையிலே லைட்டாக ரெட்டாக இருக்குது, இம்ப்ரெஸில் ரெட்டாக இருக்குது. இந்த மாதிரி சீக்ஸ் ரெண்டும் செவந்திருக்க மூமெண்ட்டை போட்டுட்டு நம்மகிட்டே அப்படியே பெட்டில் படுத்துட்டு, கண்டிப்பாக நான் தேடிட்டு இருந்த பர்சன் நீ தாண்டா. ஆஹா, நான் யாரை வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணுவீங்களா? பார்க்குறேன், இந்த வேர்டை சொன்னதுக்கே உன்னை கொஞ்சம் டேஸ் அலைய விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்தபடி ஐஸை க்ளோஸ் பண்ணால் கிட்ட ஜிமினா எவ்வளோ ஒரு தூரம் பேசியிருப்பார்ல, எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அப்படி ஓப்பனாகவே பேசியிருப்பார்ல, அதெல்லாம் கேட்டுட்டு டேயோட மவுத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன்ட்டை பிடிச்சிருக்குங்கிற அந்த வேர்டை கேட்டு அந்த கோஷ்ட்டு காண்டாகி, டே ஜங்குக், நான் இருக்க வேண்டிய பிளேஸ்டா, எத்தனை பர்சன்ட்ஸ் அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணியும் அவ்வளோ வெறுமே ரிஜெக்ட் பண்ணவன் உன்னை இன்னைக்கு திங்க் பண்ணுறான், இம்ப்ரெஸ் ஆகுறான், ஷை ஆகுறான். அந்த டேயோட ஹார்ட்குள்ளே நீ வந்திருக்கியாப்போ? அப்போ நீ டே கூட இருக்கக்கூடாது. அப்பந்தானே நான் என்ன கஷ்டப்படுறேனுங்கிறது அவனுக்கு தெரியும். லவ் பண்ணுற பர்சன் தான் பக்கத்தில் இல்லாத பெயின் எப்படி இருக்குங்கிறத டேக்கு நான் காட்டணும்ல. டயோங், லவ் பண்ணுறியா நீ? ஜங்குக்கு லவ் பண்ணுறியா? பாரு பாரு, உன் முன்னையே உன் ஜங்குக்கு என்ன பாடுபடுத்துகிறேன்னு பாரு. என்ன உன் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியோ? நீ லவ் பண்ணுற பர்சன் தான் உன் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டா என்ன பண்ணுவ? என்னைய மாதிரி சிங்கிளாக தானே துடிப்ப நீ, அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ஜங்கு கூட ரூம் தான் காட்டுனா நம்ம டேட்டா ஃபார் யூ கேட்டாச்சு. டேக்கிட்ட வந்து ரொம்ப போல்டாக கரெக்டாக சொல்லி முடிச்சிச்சு. நீங்கள் வேணால் சேஞ்ச் ஆகிக்கோங்க, நான் சேஞ்ச் ஆக முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு சுகா சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லியாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் படுத்துருக்காரு. இந்த மாதிரி படுத்துருந்தேன். பெட்டுக்கடியிலேருந்து வித்தியாசமாக சவுண்ட் கேட்குது. ஜென்னின்னு அந்த ரூமுக்கு வரல, வெட்டுக்கடியிலேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட்ஸ் கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு என்னடா அந்த சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்கு கீழே குனிஞ்சு பார்த்தா முதல்ல ஒன்றுமே தெரியல, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணால் மறுபடியும் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு ஐயோ என் பெட்டுக்கடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேகமாக பெட்லேருந்து இறங்கி கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா 2 ஐஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பிளிங்க் ஆகுற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. இந்த மாதிரி என்னடா பெட்டுக்கடியில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, ஐஸ் மாதிரி தெரியுது, யாரடா ஏன் பெட்டுக்கடியில் படுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பட்டுருந்தா பெட்டுக்கடியில் இருந்து ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட கரெக்டாக அந்த கோஸ்ட் வரவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே 2 ஸ்டெப்புக்கு 3 ஸ்டெப்புக்கு மேலே அப்படியே மூவ் ஆகி கீழே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா அந்த பெட்டுக்கடியிலேருந்து வெளியே வந்த அந்த கோஸ்ட் தான், எவ்வளோ துணிச்சல்டா உனக்கு, என்ன துணிச்சல் தெரியுமா உனக்கு, டேயையே லவ் பண்ண வச்சிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே நீ டெத் ஆக போகிறடா, இன்றைக்கி தான் உன்னோட டெத் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த ஒரு மாதிரி கருப்பு கலர் புகைக்குள்ளே தான் புகையாக இருந்த மாதிரி தான் அந்த பிளாக் கலர் ஷேடோ தான் நம்ம ஜங்குக்கு தெரியுது. அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஜங்குக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்தான். அந்த ஷேடோக்குள்ளே இருந்து அப்படியே அதோட ஹேண்ட்ஸை நீட்டுது, அதோட நகம்லாம் அப்படியே ரொம்ப லாங்காக வளருது. இந்த மாதிரி வளர்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி பயத்துலேயே நோட் பண்ணிவிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடலாங்கிற மாதிரி எழுந்து ஓடலான்னு போனால் ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் ஆகி லாக் ஆகுது. இந்த மாதிரி லாக் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பயத்துலேயே அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணபடியே உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பயமுறுத்திட்டு இருக்கிற, எதுக்காக என்னையை பயமுறுத்திட்டு இருக்க, என்னையை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். நீ தேவையில்லாத ஒரு திங்ஸை உனக்காக நீ ஆசைப்பட்டு எடுத்துக்கிறல்ல,
அதுதான் எனக்கு பிடிக்கல. எனக்கான ஒரு திங்ஸை ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டேனா? என்ன சொல்லிகிட்ருக்க? நீ பண்ணது தப்பு. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் இந்த பிளேஸ்க்கு நான் வந்துருக்கேன். இங்கேருந்து நான் மூவ் ஆன் ஆக மாட்டேன். பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கில் பண்ணுற மாதிரி அதோட அந்த நகத்தை வச்சு குத்ததுக்கு வேகமாக வந்தேன். அந்த ரூம் டோரை நம்ம ஜின் வேகமாக புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் ரூம் டோரை லாக் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி ஜின் வந்ததை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு ஜின்னு பின்னாடி போய் நின்றுட்டு ஹயாங் ஹயாங் கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோஸ்ட் அட்டாக் பண்ண வந்திருக்கும்ல அந்த பிளேஸை பாயிண்ட் பண்ணி காட்டணும். மறுபடியும் அதையே சொல்லி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜின் திட்டுறாரு. ஹயாங் நான் சொல்கிறது நம்புடா, அது என்னை கீல் பண்ண வருதுடா. கேட்டால் நான் ஏதோ ஆசைப்படாத பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டேன்னா அதை எப்படி நீ எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஏதோ டைலாக்லாம் பேசுதுடா. எனக்கு ஒன்றுமே புரியலடா. அந்த கோஸ்ட் என்னை கில் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை கேட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றான்னா ஜங்குக் இந்த மாதிரி ஜின்னுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாண்டா என்னடா உனக்கு பிரச்சனை லிட்டில் பிரதர் ஏன் இந்த காட்டு கத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினா கேட்டேன். ஹயாங் நீயாவது நான் சொல்கிறத கேள்றா, என்னடா கேட்கணும் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கோஸ்ட் என்னை கில் பண்ண வந்துச்சுடா. நான் ஏதோ ஆசைப்படாத விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன்னா அது எனக்கு கிடச்சிருச்சான். கண்டிப்பாக இந்த பிளேஸை விட்டு நான் மூவ் ஆன் ஆக்கிடுவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் கில் பண்ணுவேன்னு என்னை பயமுறுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஷோபா டே ஹாரர் மூவி எதாவது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கேட்கவும் ஆமாம் ஒரு 1/2 hour அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஐயோ என்னோட லிட்டில் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு நைட்டில் ஹாரர் மூவிலாம் பார்க்கக்கூடாது தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம ஜங்குக்கு தான் அட பாவிங்களா கோஸ்ட் என்னை கில் பண்ண வருதுன்னு சொன்னால் யாருமே நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வெறியும் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனால் நம்ம ஜின்னோட கணிச்சா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி என்னை பாடாப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டால் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன்னை விட்டுட்டு எங்கேயுமே நான் போகலை, கிரிப்பாகவே உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடியே நம்ம ஜின்னு ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப்பிங்கே வரல. ஸ்லீப்பிங் வராமலேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணபடி இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. 2 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஃபேஸ்லாம் சொட் ஆகுது. இந்த மாதிரி சொட்டானா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த கோஸ்ட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அந்த சீலிங்கில் இருந்த மாதிரி இருக்குது. சீலிங்கில் கோஸ்ட்டு இந்த மாதிரி அந்தரத்தில் பறக்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பயந்து போய் பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா அந்த கோஸ்ட்டு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கூட நெக்க பயங்கரமாக பிடிச்சி இறுக்கி கீல் பண்ணுது. இந்த மாதிரி கீல் பண்ண என்னை விட்டுரு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜின் ஜங்குக்கு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட சீக்ஸ் எல்லாம் தட்டுறாரு. இந்த மாதிரி தட்டுனோம். என்னை விடு எனக்கு ரொம்ப நெக்க வலிக்குது என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜின் புஷ் பண்ணி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா அப்படி ட்ரீமில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வராரு. ஹயாங் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த மாதிரி உளறிட்டுருக்க, என்னடா நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு, நீ டே முழுக்க சரியாகவே இல்லை, நீ ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்போதான் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ரோப் மிஸ் ஆன மூமெண்ட்டாக நோட் பண்ணுறாரு. இந்த ரோப் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜின் அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி போனால் ஜின்னோட ஷார்ட்டை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு தானே சொன்னேன், டேய் நான் மாம்கிட்ட தான் கால் பேச போகிறேன்டா, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு
நம்ம ஜின் என்ன செய்வாருன்னா மாம்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறாரு, அந்த ரோப் மிஸ் ஆயிருச்சு, ஜங்குக் இங்கே பயந்துகிட்டு இருக்கான், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜங்குக் வந்து சின்ன ஏஜ் சைல்டு ஏஜ்லேருந்து இந்த கோஸ்ட்டுங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு குட்டி பவர் இருந்திருக்கும். அதனால நம்ம ஜங்குக்கு எங்கேயாவது கோஸ்ட் இருந்தால் நம்ம ஜங்குக்கு ரியலாகவே பார்ப்பாரு கோஸ்ட்டை. இந்த மாதிரி ரியலாக பார்க்குறத வச்சு பேரண்ட்ஸ் வந்து டெம்பிளுக்கெலாம் போய் கேட்க சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து சைல்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, கோஸ்ட்டெல்லாம் அவரால் நார்மலாகவே பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்லி தான் இப்படி ஒரு ரோப்பை பிடிச்சி கட்டி விட்ருப்பாங்க. அந்த ரோப் கெட்டியிருக்கிறதுனால கோஸ்ட்டுங்கெலாம் நம்ம ஜங்குக்கோட ஐஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கோஸ்ட்டுங்க நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ரோப் நம்ம ஜங்குக்கு கோஸ்ட்டுக்கிட்டேருந்து சேவ் பண்ணிட்டுருக்கும். இந்த மூமெண்ட்டை இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட மாம் ஜின்னுக்கிட்ட சொல்லவும், இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை இப்படியா மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்னடா ஆச்சு அவன் ஜங்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல, ஜங்குக்கு நார்மலாக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் பேசவும், அவன் நார்மலாக தான் இருந்த மாதிரி தெரியுது, ஆனால் அவன் ஹேண்ட்ஸில் இருக்க ரோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு, டே ஜின் அது எங்கே மிஸ் ஆயிருக்குங்கிறத பார்த்து தேடு, அது ரொம்ப ரேரான ஒரு ரோப், அங்கே தான் எங்கேயாவது இருக்கும், அதை எப்படியாவது கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே எடுத்து கட்டிடு, இல்லை நாங்கள் டெம்பிளுக்கு போய் வேற ஒரு ரோப்பை வாங்கிட்டு காலேஜுக்கே வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் சொல்லவும், சரி டேட் மாம், நான் அந்த ரோப்பை எப்படியும் காலேஜில் தான் இருக்கும், நான் தேடி பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தேடி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடி பார்க்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நேராக காலேஜுக்கு தான் வராங்க. ஹாஸ்டலை விட்டு வெளியே வராங்க. அந்த மாதிரி வெளியே வேண்டாம் நம்ம ஜின் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு, டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு ரோப் கட்டியிருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அந்த ரோப் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்குக்கிட்ட யாருமே சொல்லாதீங்க, அந்த ரோப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ்டா உங்கள் ரூமில் யாரோட ரூம்லையாவது இந்த ரோப் இருக்கான்னு தேடி பாருங்கிற மாதிரி சொல்லவும், காலேஜுக்கு கிளம்புன பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் ரோப்பை தேடி பார்க்குறாங்க. இன்னும் ஜங்குக்கு எல்லார்ட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிகிட்டு இருக்காரு, அதனால் ரூமில் மொத்தத்துலையும் தேடிக்கிட்டு இருந்தால் இதை சுகாவும் ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். காலேஜுக்கு போகலையா நீங்கள் எல்லாரும்? எங்களுக்கு ஒரு ஸ்டடி ஒர்க் இருக்குது, நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம், நீ சுகாவும் காலேஜுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஹயாங் நான் இப்போ சுகா கூட போகிறேங்கிற மாதிரி சுகாவும் நம்ம ஜங்குக்கு நேராக காலேஜுக்கு போனோம். நம்மகிட்ட ஜிமினா ஜேகோப்பு ஒயன் கூட இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு செக் பண்ணதுக்கு. இந்த மாதிரி ரூம் முழுக்க செக் பண்ணிவிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு. டே நேற்று நைட்டு தானே அப்படி ஒரு ஃபைட் ஆச்சு, ஒரு வேளை காலேஜில் விழுந்தாலும் விழுந்திருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், அட ஆமாம் நேற்று நைட்டு ஃபைட் ஆயிடுச்சு, அவன் என் ரூமை தவிர யார் ரூமுக்கும் போகலையே டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் ரூமுக்குள்ளேயும் அவன் வரல, காரிடோரத்தில் நின்று பேசிட்டு தான் அவன் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் தெரியுச்சு, கண்டிப்பாக இப்போ காலேஜில் தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜின் காலேஜை பார்த்து ஓட போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஆரம் பிடிச்சிட்டு, ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டுருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஜஸ்ட் அது ஒரு ரோப்பு தானே போனால் போயிட்டு போகுது, ஜங்குக்கு வேணால் ஒரு நியூ ரோப்பு வாங்கி கட்டி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ ஆரம் அது என்ன சின்ன பிள்ளை விளையாடுற விளையாட்டு பொம்மையா, டாயா, இது இல்லைன்னா அதை எடுத்து நான் என் ஜங்குக்கு சமாதானப்படுத்துறதுக்கு, என்னடா ஒரு வியர்டாகவே நடந்துக்கிறேன், நேற்று முழுக்க அவன் வியர்டாக நடந்துக்கிட்டான், இன்றைக்கி நீ வியர்டாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஜின்னை நோட் பண்ணால், இது என்னோடய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல, ஜங்குக்கு சைட்லேருந்தே கோஸ்ட்டெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பவர் இருக்கான், நம்மளாலலாம் நார்மலாக கோஸ்ட்டை பார்க்க முடியாது, ஆனால் அவனால் அதை பார்க்க முடியுமா, ஃபீல் பண்ண முடியுமா, அதை கண்ட்ரோல் பண்ணணும், அவன் நம்மளே மாதிரி நார்மல் ஹியூமன் மாதிரி இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போய் தான் அவன் ஹேண்ட்ஸில் அந்த ரோப்பை கட்டியிருந்தாங்களாம். அது இவ்வளோ இயர்ஸ் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேயே இருந்திருக்கு. நேற்று நடந்த ஏதோ ஒரு ஃபைட்டில் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட்டு அது மூவ் ஆன் ஆகியிருக்கு. அது எப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் ஆச்சோ அப்போதுலேருந்து அவன் கோஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறத கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்டா, ஆமாம் அவன் அந்த பிளேஸ்லேருந்து கோஸ்ட்டை பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்குச்சு, என் பக்கத்தில் வந்துச்சு, என்கிட்ட பேசிச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு முழுக்க ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாம்ல, என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்கன்னா அதுக்கான ரீசன் சொன்னாங்க. நான் கூட அது எதோ சும்மா விளையாட்டுக்கு கட்டி விட்ட ரோப்புன்னு தான் நினச்சேன், ஆனால் அது வந்து ஒரு மேஜிக் பவர் ரோப்பான். சைல்டில் அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட சொல்ல ஒரு டெம்பிளுக்கு போய் அந்த ரோப்பை கட்டி விட்டாங்களாம்.
இப்போ அதே ப்ராப்ளம் திரும்ப வந்திருக்கு. ரோப் இப்போ நம்ம ஹேண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கிடைக்கணும். ரோப் கிடைக்காட்டா கண்டிப்பா ஜங்குக் இங்க எத்தன கோஷ்ட் இருந்தாலும் சரி, அத்தன கோஷ்ட்டையும் நார்மலாவே அவன் பார்ப்பான். பார்த்தா நேத்து பண்ண ப்ராப்ளத்த விட இன்னைக்கு ஹெவியாவே பண்ணுவான். அதுக்காக தான் நான் ரோப்ப தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் வந்து ஜின்னோட அந்த மூவ்மெண்ட், ஜங்குக்கோட சிச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு, "டேய் வாங்கடா காலேஜ்ல தான் நேத்து அந்த 3 ஃப்ளோர்லேருந்து நம்ம டேயும் ஜங்குக்கு கீழ விழ போனாங்கல்ல, அந்த பிளேஸு, பிறகு டேக்கு கிஸ் பண்ண பிளேஸ் அப்படிங்கிற மாரி எந்தெந்த பிளேஸ்லலாம் நம்ம ஜங்குக் இருந்தாலும், ஒரு பிளேஸ் விடாம எல்லா பிளேஸ்லயும் ரோப்ப தேடுங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நேரா காலேஜுக்குள்ள என்டர் ஆகி எல்லா பிளேஸ்லயுமே ரோப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோப்பு மிஸ் ஆனது எங்க? நம்ம ஜின்னு ஸ்லாப் பண்ண சொல்ல மிஸ் ஆயிருக்கும். அந்த பிளேஸ்ல தான் அந்த ரோப் அப்படியே கிடக்குது. இந்த மாதிரி கிடந்தா இப்ப நம்ம ஜங்குக் சைடு தான் காட்டுது. ஜங்குக்கு நம்ம டே கிட்ட வந்து என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னொரு பெர்சன்ட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பார்ல. அத அவ்வளத்தையும் சுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு இருக்கறத சுகா கேட்டுட்டு, இந்த அளவுக்கு பேசியிருக்கே, ஒரு வேள உன்ன விட்டுட்டு இன்னொரு பெர்சன்ட்ட சூஸ் பண்ணா, உன் ஹார்ட் அது தாங்குமாடா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், நம்ம ஜங்குக் லைட்டா கொஞ்சம் அவனுக்கு தியரி வருது. இருந்தாலுமே தியரிய கண்ட்ரோல் பண்ணிட்டு, பின்ன என்னடா பண்ண சொல்ற? ஆ ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றாங்களேங்கிற ஒரு கோவத்துல டக்குனு அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு நான் பண்ணது தப்புன்ட்டு. அது மட்டும் இல்ல, என் லவ் ட்ரூ. நான் டே மேல ஒரு ட்ரூ லவ் தான் வச்சிருக்கேன். எனக்கு டே மேலேயும், என் மேலேயும் நம்பிக்கை இல்ல. நான் வச்சிருக்க என் லவ் மேல ஃபுல் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா டே என்ன அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே இருந்தா, நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த கோஸ்ட்டோட ஆன்சர்ல ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல டெத் ஆயிருப்பாங்க. அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக் இப்போ வந்து ஒரு லைப்ரரியில தான் உட்காந்துருக்காரு. அதாவது கிளாஸுக்கு போல. அந்த டிப்ரெஷன்ல வந்து லைப்ரரியில உட்காந்து புக் படிக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த பிளேஸ்ல டேக்கு ப்ரப்போஸ் பண்ணி டெத் ஆயிருப்பாங்கல்ல, அந்த கோஸ்ட்டெல்லாம் அந்த லைப்ரரியில ஒவ்வொரு சேர்ல தள்ளி தள்ளி உட்காந்துருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸு தான் இங்கே உட்காந்துருந்து புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு, சுகா கிட்ட ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருப்பார்ல, லாஸ்ட்டில் என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு அவர் சொல்லுவார்ல, அந்த வேர்டுக்கு அப்புறம் இப்போ சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்ல, ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சு அவ்வளோ பேருமே இப்போ கோஸ்ட்டாக தெரியுறாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு மேலே தெரியுறாங்க. எல்லாருமே கோஸ்ட்டாக தெரியிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, இங்கே என்ன நடக்குது? ஆ இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே தெரிஞ்சாங்க. டேய் சுகா அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா என்னாச்சு? சரி டென்ஷன் ஆகாத. உன் லவ் ட்ரூ தான். கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருப்பேன். அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக் பைட்டில் கூப்பிட்டா, அவர் ஏதோ லவ்வுக்கு சப்போர்ட்டுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேனுங்கிற மாரி பேசுறாரு. இந்த மாதிரி பேசுனா, டேய் அது இல்லடா, அப்புறம் என்னடா? அப்படிங்கிற மாரி கேட்டா, டேய் நம்மள சுத்தி நெறைய பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டூடெண்ட்ஸா உனக்கு தெரியுறாங்களா? எப்படி தெரியுறாங்க? அப்படிங்கிற மாரி. ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்ல கோஸ்ட்டா தெரிஞ்சு, இப்ப தானே ஸ்டூடெண்ட்டா தெரிஞ்சு, இப்ப தானே கோஸ்ட்டா தெரியுறாங்க. அதனால நம்ம சுகாவுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு கேட்கறதுக்கு, நம்மள சுத்தி எத்தன பேர் இருக்காங்கங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டா, சுகா அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, நம்ம கிட்ட யார் இருக்காங்களா? டேய் இந்த லைப்ரரியில நம்ம 2 பேர் மட்டும் தான்டா இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லவும், டக்குன்னு அந்த சேர்ல இருந்து நம்ம ஜங்குக் எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கிட்டு சுத்தி முத்தி நிக்கிற அந்த 5 கோஷ்டியும் தான் பார்க்குறாரு. இப்படி பார்க்க சொல்ல சுகாவோட ஐஸ்க்கு எதுவுமே தெரியல. நார்மல் கிளாஸ் ரூம் லைப்ரரி மட்டும் தான் தெரியுது. பட் ஜங்குக்கு தானே அவ்வளோ பேரும் தெரியுறாங்க. அந்த கோஷ்ட் யாரெல்லாம் எப்படி எப்படி கில் பண்ணாங்களோ, அதே டேமேஜில ரொம்ப மோசமா தான் நம்ம ஜங்குக்க பார்த்து நடந்து வருது. இத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய், நீங்க எல்லாரும் இந்த பிளேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ இ ஒரே ஒரே பிளேஸ்ல இத்தன ஸ்டூடண்ட்ஸ் கோஸ்ட்டா இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நர்வஸ்ல அவ்வளோ வெறியும் பார்த்து, நம்ம ஜங்குக் பயந்துட்டு இருந்தா, இப்போ நம்ம பாய்ஸ சைட காட்டுது. இந்த மாதிரி பாய்ஸ சைட காட்டுனா, இந்த ரோப் தேடிட்டு இருக்க சொல்ல நம்ம டே மட்டும் ரோப்ப தேடாம ஒரு பர்சன்ட்டுக்கு போய் கால் பண்ணி பேசுறாரு. ஹலோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சொல்லுடேன். எதுக்காக இவ்வளோ டேஸ் கழிச்சு எனக்கு நீ கால் பண்ணியிருக்க? எனக்கு இங்கே ஏதோ தப்பா இருந்த மாதிரி தெரியுது. எந்த தப்பா இருந்த மாதிரி தெரியுது? என்னோட காலேஜில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த சைடு பேசிகிட்டு இருக்கிறது ஃபிலிக்ஸாக இருக்கும். ஃபிலிக்ஸ் அப்படியே அந்த பிளேஸ்ல இருந்து அவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக் கோஸ்ட்டெல்லாம் அழிப்பாங்களா, ஹோஸ் ஹண்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணுவார். அது டேயோட பிரதர் தான். கசின்லாம் கிடையாது. டேயோட பிரதர் தான். இப்போ நம்ம டேயோட பிரதர் அப்படியே அவரோட ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உன் காலேஜில் ப்ராப்ளமா? நான் அந்த பிளேஸ்க்கு வர சொல்ல ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. ஆனால் நீங்கள் வந்தது 2 இயர்ஸ்க்கு முன்னக்கூட்டி. இப்போ இந்த காலேஜில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஹயாங்,
நான் லவ் பண்ணுற பர்சனுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கல் லவ்வர்னே அவரோட ஹயாங்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, லவ் பண்ணுறியா? நாங்கள்லாம் கேட்க சொல்ல லவ் இல்லை ஃபீல் இல்லைன்னு. அது ஹயாங், அது இப்போடா, எப்போலேருந்து, நேற்று நைட்லேருந்து. என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் ரொம்ப ஷாக் ஆனா. நீங்கள் ஷாக்காலாம் ஆகாதீங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, சரி நான் அந்த பிளேஸ்க்கு வரேன், ஆனால் ஹாஸ்டலுக்குலாம் நீங்கள் வராதீங்க. எனக்கு புரியுதுடா, உன்னோட ஹயாங் இந்த மாதிரி ஒரு கோஸ்ட்டு ஹண்டர்னு தெரிஞ்சா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் என் லவ்வர் கோஸ்ட்டை தான் பார்க்குறேனுங்கிற மாதிரி அவன் ஹயாங் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு, நம்ம எப்போதும் ஒரு பிளேஸில் மீட் பண்ணோம்ல, அந்த பிளேஸில் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ப்ராப்ளம்னு ஹயாங்கே கால் பண்ணியிருக்கேன். அப்போ ஏதோ பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் நம்ம சீக்கிரட்டாக மீட் பண்ணுற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு ஃபெலிக்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து நேராக நம்மகிட்ட இருக்கிற அந்த சிட்டிக்கு வந்துட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. நம்மகிட்ட வந்து மறுபடியும் ரோப்பை தேட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ரோப்பை தேட ஆரம்பித்தான். இப்போ ஜங்குக்கு அத்தனை கோஷ்டை பார்க்குறாருல, அவருக்கு அவ்வளோ பயமாகுது. ஜங்குக்கோட பாடி முழுக்க அப்படியே சொட்டாகி கீழே விழுது. இந்த வாட்டர்ஸ் இப்படி சொட்டிங்களா அப்படி நடந்து பேக் சைடாகவே பயத்தில் போகிற மூமெண்ட்டை நார்மலாக உட்காந்து பார்க்குற சுகுக்கு ஷாக் ஆகுது. ஜங்குக்கு உனக்கு என்னாச்சு, ஜங்குக்கு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்தா, பக்கத்தில் வராத கிட்ட வண்டியை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க ஒரு திங்ஸ் ஷார்ப்பாக ஒரு ஊசி மாதிரி இருக்குது, அதை ஹேண்ட்ஸில் எடுத்து கோஸ்ட்டை பார்த்து நீட்டுறாரு. அவருக்கு கோஸ்ட்டை பார்த்து நீட்டுறது சுகாவுக்கு தன்னை பார்த்து நீட்டுற மாதிரி தெரியுது. ஜங்குக் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, என்ன பார்த்து எதுக்கு நீட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருந்தா, கிட்ட வராத, கிட்ட வண்டினா கண்டிப்பாக நான் உன்னை கில் பண்ணிடுவேன், கிட்டக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப வியர்டாக பேசுகிறத பார்த்துட்டு சுகா ரொம்ப ஷாக் ஆகி நேராக நம்ம ஜின்னை கூட்டிகிட்டு வருவோங்கிற மாதிரி நேராக அந்த பிளேஸ்லேருந்து லைப்ரரியிலேருந்து நேராக பாய்ஸத்தை தேடி அந்த ரூமை விட்டு வெளியே ரன் பண்ணப்படி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்போ ஜங்குக் மட்டும்தான் அந்த பிளேஸில் நிற்கிறாரு. அத்தனை கோஷ்ட்டுமே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, நாங்கள்லாம் ப்ரப்போஸ் பண்ணி எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் லைஃப்பையே நாங்கள் பிரேக் பண்ணிவிட்டு கோஸ்ட்டாக இருக்கிறோம், நீ அவர் கூட சேர்ந்து லைஃப்பை லீட் பண்ணுவியா, எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை கில் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வேற பயமுடுத்துது. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அந்த ஷார்ப்பான ஊசி வச்சு நம்ம ஜேகே வந்து அந்த கோஸ்ட்டுங்களை பக்கத்தில் வராத அளவுக்கு ஏதோ ஹியூமனை அட்டாக் பண்ணுற மாதிரி கோஸ்ட்டை வேறு அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணாலும் அந்த பர்சன்ஸ் யாருமே கோஸ்ட் இல்லை, அதால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நம்ம ஜங்குக்கால். அதனால் அப்படியே அந்த கோஸ்ட்டெல்லாம் மூவ் ஆன் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே பெறலான்ங்கிற மாதிரி நேராக ரன் பண்ணபடி ஓடி வர்றாரு. இந்த மாதிரி ஓடி வந்தால் அந்த லைப்ரரி டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் இப்போ அந்த பிளேஸில் லாரா என்ட்ராகிறா. இந்த மாதிரி லாரா என்ட்ராகிறத பார்த்துட்டு அந்த லாராவால் டெத்தான மற்ற கோஸ்ட் எல்லாம் அவளுக்கு பவுட் பண்ணுது. இந்த மாதிரி பவுட் பண்ணதை பார்த்துட்டு ஜங்குக் ரொம்ப ஷாக் ஆகி, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணால் அந்த லாராங்கிற அந்த கோஸ்ட்டு தான். அது வந்து அந்த டோர் வந்து மிரர் டோர் தான். மிரர் டோரில் தான் அவளோட லுக்கு தெரியும். இப்போ அந்த லுக்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு அப்படியே பேக் சைடு நடந்தால் அந்த மிரருக்குள்ளே இருந்தே அப்படி லாரா வெளியே வரா. இந்த மாதிரி வெளியே வர்றதை பார்த்து இன்னுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போய், ஏன்னா இந்த ரூமில் இப்போ ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கார், ஹெல்ப்புன்னு கத்தவும் முடியல, கத்துனாலும் சவுண்டு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பயத்தில் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் பயங்கரமாக அங்கே அந்த பிளேஸ்லேருந்து எப்படிடா தப்பிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம சுகா இப்படி தேடிட்டு இருக்க பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்பாரு. ஜங்குக் அந்த ரூமில் ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறான், தானாக பேசுகிறான், ஷார்ப்பான ஒரு திங்ஸை வச்சுட்டு அட்டாக் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ரோப்பை தேடிட்டு இருந்த எல்லாருமே ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே லைப்ரரிக்கு தான் ரன் பண்ணபடி ஓடி வராங்க. அந்த மாதிரி ஓடி வந்தான் ஜங்குக் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதடா, ப்ளீஸ்டா எதுவும் பண்ணிடாத, உன்னை நான் ஃப்ரீயாக விட்டது தப்பாக போச்சு சுகா, நீயே அவனை விட்டுட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ எல்லாருமே லைப்ரரிக்கு தான் ரன் பண்ணபடி ஓடி வராங்க. அந்த மாதிரி ஓடி வந்தான். அந்த டோர் லாக்கில்
ரூம்குள்ளே இருக்குல்ல அந்த பாய்ஸஸ் வெளியே நின்று புஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணேன். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை அந்த லாரா கோஸ்ட்டு க்ரிப்பை இப்போ வந்து ரோப் இல்லைல்ல, அதனால அந்த ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சிட்டு ஜங்குக் அட்டாக் பண்ணதுக்கு ஒரு ஊசி வச்சுருப்பார்ல, அதையே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸாலே ஜங்குக்கை கில் பண்ணுற மாதிரி க்ரிப்பை பிடிச்சபடி லவ் பண்ணுறியா, லவ்வா, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே ஜங்குக்கு கில் பண்ணுற மாதிரி அப்படி சொருக வருமா, அப்படி சொருக வர சொல்ல கரெக்டாக அந்த ரூம் டோரை கிக் பண்ணி ஓப்பன் பண்ணபடி நம்ம டைம் பாய்ஸஸும் உள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்ம ஜேகேக்கு நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்க கோஸ்ட் அவ்வளவும் தெரியுது. பட் நம்ம பாய்ஸஸ்க்கு ஜேகே அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்படி தெரியுதை பார்த்துட்டு வேகமாக நம்ம ஜின்னு வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஊசி மாதிரி ஷார்ப்பாக இருக்க திங்ஸை பிடுங்கி போட்டுட்டு ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, என்னடா பண்ணுற ஓன் சிசிலி நீ சொருக போறீ அப்படிங்கிற மாதிரி பேசினா, இல்லை ஹயா நான் 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 எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணேன். அந்த லாரா கோஸ்ட் இருக்குல்ல, அது கரெக்டாக நம்ம டேக்கு பின்னாடி தான் நிற்கிட்டு மற்ற கோஸ்ட்டு கூட மறைஞ்சி போச்சு. ஆனால் டேய் பின்னாடி லாராவோட கோஸ்ட் நிற்குது. இதை நம்ம ஜேகே நல்லாவே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா லாரா கோஸ்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்குது. இந்த டைம் மிஸ் ஆகிட்டடா, நெக்ஸ்ட்டு டைம் மிஸ் ஆகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேயை விட்டு மூவ் ஆகி மறையுது. இந்த மாதிரி மறையதை பார்த்து நம்ம ஜங்குக்கு மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி மயங்கி விழுந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு நேராக ஹாஸ்டலுக்கே கூட்டு வந்துடுவாங்க. ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்துட்டு ஜங்குக்கோட ரூம் ஜின் ரூமில் தான் ஜங்குக்கு அவரோட பெட்டில் இருக்கார். பாய்ஸஸ் எல்லாருமே ஜின் சொல்ல கூட அவ்வளோக்குள்ளே நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கு வியாடாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரோப்பு மிஸ் ஆனதுக்கப்புறத்துலேருந்து தானே, அதனால எல்லாருக்குமே ஜின் சொல்கிறதுலாம் உண்மைங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. அப்போ தான் நம்ம ஜங்கு கையை ஓப்பன் பண்ணி தன்னை சுற்றி நிற்கிற பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே நோட் பண்ணிவிட்டு, ஐயா எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான், நீ ரூமில் தாண்டா இருக்கிற, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் அப்படியே ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, நீ பயப்படாத, நாங்கள் பக்கத்துலே தான் இருக்கிறோம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை சிங்கிளாக காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, சாரிடா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் இந்த ரூமுக்குள்ளே இப்போ நம்ம ஜேகோப்பு, நம்ம சுகா இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ஜிமினா, ஆரமு அவங்க வந்து இந்த ரோப் தேட போயிருப்பாங்க. இந்த மாதிரி ரோப் தேட போயிருந்தா ரோப்பும் நம்ம ஜிமினாவுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ரோப்பை வந்து அந்த கோஸ்ட்டு டேமேஜ் ஆக்கியிருக்கும். நார்மல் அந்த ரோப் மாதிரி இருக்காது. அந்த டேமேஜ் ஆகிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா இப்படி டேமேஜ் ஆகிருக்கு, இதை கொண்டு கொடுத்த ஜின்னு என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த ரோப்பை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே நேராக ஹாஸ்டல் ரூமுக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட ஜின்னிட்ட பேசிட்டு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பர்சன்டேஜ் நோட் பண்ணேன். டேக்கு பின்னாடி தான் இப்போவுமே இந்த கோஸ்ட் நிற்குது. நம்ம ஜங்குக்கால தான் பார்க்க முடியல. அட்டாக் பண்ண சொல்ல தான் லாராவோட லுக்கை எல்லா மெம்பர்ஸும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்குள்ள கோஸ்ட்டை பார்க்குற பவர் இருக்கிறதுனால டேக்கு பின்னாடியே இருக்குல்ல லாரா, இப்போ நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. டேக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் நிற்கிறத பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணுற, மூவ் ஆன் ஆகு, அந்த கோஸ்ட் உன் பின்னாடி தான் இருக்குது, அது உன்னை கில் பண்ண பார்க்குது, நீ மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறேன். அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆனால் டேக்கு எதுவுமே தெரியல.